சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா அது? அன்னைக்கே சொன்னலம்மா, என்கிட்ட பேசுறப்ப தெளிவா பேசிட்டு இப்போ ஃபோன் அடிச்சா நாளைக்கு வராங்கற. வியாபாரத்துக்குன்னு ஒரு முறை இருக்கும். நான் ஃபோன்ல சொன்னேனே, வீட்ல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வியாபாரத்துக்குள்ள கொண்டு வந்தா சிக்கல் ஆயிடுமா. இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்க, 4 பேர் தொடர்ந்து வந்து வாங்குறாங்க. இப்ப போய் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னா அப்புறம் வியாபாரம் மொத்தமா படுத்துறோமா. அண்ணே, இதுக்கு எதுக்குண்ணே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க? அப்படி பேசாதீங்கண்ணே. காலையில இருந்து 7 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. இதுக்கு தான் உன்ன மாதிரி சின்ன வியாபாரிகளை நம்புறதே இல்லை. இதுவே பெரிய கம்பெனியா இருந்தா நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக்க போட்டு போயிருப்பான். அண்ணே, தப்பு தானே, இனிமே இந்த தப்பு நடக்காது. ஆனா நீங்க பேசுறது சரியில்லாம இருக்குண்ணே. இனிமே இந்த தப்பு நடக்காது. இதுல உனக்கு தான் நஷ்டம். பாத்துக்க, வீட்டை பார்த்துட்டு வியாபாரத்தை விட்டுறாத. அண்ணே, புரிஞ்சிடுச்சுண்ணே, மன்னிச்சுக்குங்க. ஸ்டாக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. நாளையில இருந்து கரெக்டா வந்துடும். என்ன காசிலிங்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க சார். என்ன இந்த பக்கம்? லாஸ்ட் 2 வீக்ஸா இந்த ஏரியால நம்ம மசாலா அவ்வளவா வியாபாரம் இல்லையே. கிட்டத்தட்ட 40% வியாபாரம் கம்மியா இருக்கு. என்னாச்சு? குவாலிட்டியில் எதுவும் பிரச்சனையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணலாம் தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.